வெல்கம் டு வள்ளி விலாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆக போகுது. ஸோ தெரியுதா, இப்போ இந்த டைமில் தான் உட்காந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ எதை பற்றி போடுவோம் பார்த்தீங்கன்னா, நான் காஃபி குடிக்கிறது மட்டும் பற்றி தான் நான் போடுவேன். அதுவே நல்ல நிறைய பேர் பார்த்து ரீச் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது கப்போடைய கலெக்ஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கூடையில் தெரிகிற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கப்பு மட்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் தான் என்கிட்ட கப்பு கலெக்ஷன் இருக்குது. இதை நான் எப்படி வாங்கினன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கப்பு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு தான். ஸோ இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் போனேன். எந்த மார்க்கெட்? குரோம்பேட் மார்க்கெட்னு நினைக்கிறாங்க. ஸோ இது மண் பானையில் மண் பானைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, பானை சட்டி எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்ச ஒரு கப்பு தான் இது. இது ஜூஸ் குடிக்க தான் யூஸ் பண்ணுவோம், காஃபிக்கு இல்லை. ஸோ இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ சின்ன சைஸில் கப்பு வச்சுருந்தேன், டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி கப்பு வச்சுருந்தேன். ஸோ வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது அந்த கப்பு உடஞ்சிச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோடய ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். என்னுடைய கப்பு இது காஃபி குடிக்கிற வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும், அந்த பிச்சை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கப்பு பார்த்தீங்கன்னா இது சன்ரைஸ் வாங்கினதுக்காக. நாங்கள் எப்பவுமே பெரிய பாட்டில் சன்ரைஸ் வாங்க மாட்டேன், பாக்கெட் தான் வாங்குவேன். ஸோ இந்த கப்புக்காகவே நான் வாங்கினேன். பேராக தான் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த கப்பு பார்த்தீங்கன்னா இதுதான். இதையே போட்டு ஒரு காஃபின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆர்ட் ஷேப் இருக்கும். இது 2 பீஸ் இல்லை, ஒரு பீஸ் தான் இருக்குது என்கிட்ட. 2 தேடி பார்த்தா கிடைக்கல. இது பல சந்தையில் தான் வாங்கினேன். இதோட இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அப்போல்லாம் பூச்செடி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பீங்காய் தொட்டியில் பூச்செடி வைப்பாங்க, அந்த மாதிரி டைப்பில் ஒரு கப்பு. இதுவும் 1 பீஸ் தான் இருக்குது. ரெட் கலர் கலந்த மாதிரி ஒரு கப்பு இருக்குது. எல்லாமே சந்தையில் வாங்கினது தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் போட்டிருக்கோம், க்ரீன் பிளாக் ரெட். இதுவும் 1 பீஸ் தான் இருக்குது, 2 பீஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பு, ஸ்மைலி கப்பு மாதிரி ஒன்று இருக்கும். இதுவும் 1 பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. என்னடா இது எல்லாமே ஒன்று வாங்கிட்டு நினைக்காதீங்க, அவங்க ஒரு பீஸ் தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இருக்குது. இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில். ஸோ இதில் காஃபி மட்டும் குடிக்கிறது இல்லாமல் ஐஸ்கிரீம்ஸ்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம், பாயாசம், அப்புறம் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் அதோடு சாப்பிட்லாம். இதில் வேறு காஃபி மட்டும் தான் குடிக்கணும், டீ தான் குடிக்கணும்னு கிடையாது. இது ரொம்பவே அழகாக இருக்கும். கப்பு தான் திக்கிட்டேனா, மறுபடியும் ஸ்மைலி கப்பு தான். இது ஒரு ப்ளூ கலர். இது 1 பீஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராக இருக்கிற மாதிரி சில்வர் கப்பு. இது ரொம்பவே அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கும் ரொம்பவே பார்க்க அழகாக ஒரு நீட் லுக் கொடுக்கும். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், இதில் குடிக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்க. இதுவும் சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இப்போ மொத்தம் 5 பீஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்ட் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு 5 பீஸ் இருந்துச்சு. அதை ஒரு பீஸ் உடஞ்சிருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னா, இது யாரும் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த 5 கப்பும் மேரேஜில் கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த கப்பு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆக போது நாங்கள் இந்த கப்பு இன்னொன்று வச்சுருக்கோம். ஸோ இதோட செட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேட்ஸு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 6 ப்ளேட் இருக்குது. கல்யாணத்தில் மோஸ்ட்லி எந்த கிஃப்ட் வருதோ இல்லையோ கிளாக்கும் கப்பும் கண்டிப்பாக வந்துடும், ஏன்னா அதான் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கப்பு உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது அதிகமாக எனக்கு சேர்த்து வைக்கிறது பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.